மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனார், ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார். அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அண்ணா தொடங்கியது, இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த ரெண்டு கட்சி தானே இருக்குது. இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? பிராணிகளை பார்த்து நீங்கள் அதிகமாக சவுண்டு போட்டிங்கன்னா மாநாட்டில் கொண்டு சென்று உங்களை இறக்கி விடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து தாவேக்கா மாறன்ற மாதிரி அது சமூக வலைதளங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதை குறித்து உங்களுக்கு கருத்து இல்லை, எல்லாரும் இது என்னாச்சு போங்க தம்பி. நீங்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து மிகவும் ஒரு பேசு பொருளாகிடுச்சு. அதாவது நீங்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அதிகமாக பேசினா அழைத்து கொண்டு சென்ற மாநாட்டில் விட்டு விடுவேன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. அது எப்படி என்ன சொல்லுவீங்க? அதான் நீங்கள் நடந்து வரும்போது ஒரு பிராணிகளை பார்த்து நீங்கள் அதிகமாக சவுண்டு போட்டிங்கன்னா மாநாட்டில் கொண்டு சென்று உங்களை இறக்கி விடுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து தாவேக்கா மாறன்ற மாதிரி அது சமூக வலைதளங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதை குறித்து உங்களுக்கு கருத்து இல்லை, எல்லாரும் தான் மாநாடு போடுறாங்க. அது அப்படி அதில் போய் என்ன கருத்து இருக்குது? ஆனால் இன்றைக்கி 2வது மாநில மாநாடு விஜய் நடத்துகிறாரு தென் மாநிலத்தில். நேற்று எப்போவுமே எல்லா அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு இது, அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகரம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கொடிக்கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தோம் மதுரை நீதிமன்றம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்கிறாங்க, எங்களையெல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க. இது இருக்கிறதான். இது வந்து இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளித்து தான் நம்ம வரணும். எங்களையெல்லாம் வந்து இரவாக சண்டை போடுவாங்க, கொடியோடு பறிச்சுக்கிட்டு சுவரொட்டியெல்லாம் பறித்து கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளெல்லாம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2வது மாநாடு நடத்துகிறாங்க. இல்லை, அது அவங்க கட்சி அவங்க முடிவு. மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பின்னு பார்த்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு நகர போகிறோங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். சும்மா ஒரு கற்பனையில் மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலையே நம்ம ஒரு கருத்து செலுத்த முடியாது. இப்போது விஜய் கட்சி தொடங்கணும்னா முதல்ல அவரை வரவேற்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கட்சி உறுப்பினர் சீமான் தான். ஆனால் தற்போது அவரை மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் இருக்கார். இதுக்குண்டான முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே. நீங்கள் தம்பியாக இருக்கிறீங்களா, எதிரியாக இருக்கிறீங்களா, அம்மாவாக இருக்கீங்களா, அப்பாவாக இருக்கீங்களா, எதிரியாக இருக்கீங்களான்னு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வச்சாங்க. நீங்கள் திருப்பியும் வந்துக்கிட்டு அதே திராவிடம், அதே கோட்பாடு, அதே கொள்கை. இப்போ திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது. நான் வந்து என்ன செய்வேன்னு தான் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்ற வர்றேன், நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன், நான் அந்த அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் இதுக்கு வராங்க? இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கணும். அப்புறம் இல்லை 67 அவர் வந்தார், 77 அவர் வந்தார், அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம் தான் சொல்லணும். மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனார், ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார். அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷமாக இந்த நாட்டில் இந்த 2 தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது. ஒன்று அண்ணா தொடங்கியது, இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த 2 கட்சி தானே இருக்குது. இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? அது ஒரு நேரத்துக்கு ஒன்று அப்படி செஞ்சுட்டே போகும்போது அது வந்து ஏற்புடையதாக இல்லை. அப்போ அவருக்கு பின்னாடி திரண்டிருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பிகளாக இருக்கலாம், எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணித்து நின்று நம்ம போராடுறோம். அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்கிறோம், சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும். அப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்க அது அவருக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று செய்யணும். திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு அரசியல் தேவைப்படல. அதுதான் அவங்க இருக்காங்கல்ல. ஆனால் அவங்களோட அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே. எது சரியில்லைன்னு நீங்கள் சொல்லணும். அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் மொத்தமாக பிஜேபி எதிர்க்கிறான், ஃபாசிசம் எதில் ஃபாசிசமாக இருக்குதுன்னு சொல்லணும். மக்களுக்கு விரோதமான செயலில் ஈடுபடுறது அந்த செயல் என்னன்னு சொல்லணும். நீங்கள் இது சரியில்லைன்னு சொல்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் இது சரியில்லை. எதனால் சரியில்லை?
அப்போ எது சரின்னு சொல்லணும். ஒரு தலைமைக்கு தகுதி அதுதான். நீங்கள் வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை, இந்த பாதையில் போங்கன்னு சொல்லணும். அந்த பாதை எது? இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. எது சரியான பாதைன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காப்புல? நீங்கள் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்களா? வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்களா? எதனால மன்னராட்சி? எதனாலன்னு கேட்குறேன்ல, எதனாலன்னு கேட்குறேன்னு சொல்லுங்கள். எதனால மன்னராட்சி அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யாரை பேசணும்? நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசலை? நேர்மையாக பேசணும். தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க, புரியுதா? இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றமேங்கிற பரம்பரையில் வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது. வாரிசு அரசியல், மன்னராட்சி, ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும். அது பேசணும்ல. அப்போ அதை பேசி இதையும் பேசணும். ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன கட்சி ஒன்று இருக்குல்ல, அதையும் பேசணும். புரியுதா? இங்கே மயிலிறகாலில் தடவுறது, இங்கே கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதலாக இருக்க முடியாது. பேசணும். மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ பதில் இருக்கா உங்ககிட்ட? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. கேரளாவில் வயநாட்டில் வந்து நின்னீங்கல்ல, அங்கே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. ராகுல் காந்தி ஐயா, நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில் வேட்பாளர் அணிக்க? உங்கள் கட்சியில் வேறு யாருமே இல்லை. நேரம் உங்கள் தங்கச்சி கொண்டாந்து நிறுத்திய. இது என்னாச்சு? போங்க தம்பி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.